அதிமுக இன்றைக்கு பொலிவு இழக்கவில்லை, தோல்வி அடையவில்லை. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சூறாவளி புயல். அதிமுக திமுக நேரத்தில் திமுக வேண்டாம் என்று எண்ணியவர்கள், அதிமுக வேண்டும் என்று எண்ணியவர்கள் கூட இந்த முறை நிச்சயிக்கு ஓட்டு போட்டு பார்ப்பாங்க, எப்படி நடக்குது என்று பார்ப்போம். 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்கிறாங்க, எல்லோருக்கும் வீட்டுக்கு ஒரு அரசுகளை என்று சொல்கிறாங்க என்றெல்லாம் எண்ணி நம்முடைய மக்கள் இதை நம்பக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பக்கூடியவர்கள், அதிலும் நம்முடைய தமிழ் பெண்கள் தமிழச்சிகள் யாரையும் நம்பிடுவார்கள். அப்படி ஒரு ஏற்பட்ட நம்பிக்கையின் வாயிலாகத்தான் அந்த ஓட்டுகள் வேட்பாளரை பார்க்கவில்லை, யார் நிற்கிறார் என்று பார்க்கவில்லை, அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கவில்லை, விஜயை பார்த்தார்கள், ஓட்டு போட்டார்கள். இது எப்படி நிற்கும்? இங்கே சந்திரபாபு நிற்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், சிறுத்தூர் தொகுதிக்கு சரியானவரா, அவர் நம்ம போட பார்த்து பேசுவாரா, அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இல்லைன்னு சொல்லிடுவாரா, எல்லாம் தெரிந்து நமக்கு வாக்களித்தார்கள். சந்திரபாபு போனா பேசுவாங்க, வைப்பாங்க, நமக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க, எந்த பிரச்சனையும் பேசலாம் வைக்கலாம் முடிவோடு போட்டு போட்டாங்க. ஆனா சாமிக்கு போட்டவங்க எதை பார்த்தாங்க? எதையும் பார்க்கல, யாரு வேட்பாளர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாம ஓட்டு போட்டுருக்காங்க. ஆக அந்த ஓட்டு செல்லாத ஓட்டால்தான் என்னை போட்டவர்கள் அங்கே போட்டவர்கள் நினைக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் யோசிக்கிறாங்க, மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நன்றி சொல்லி சந்திரபாபு நம்முடைய ஒன்றிய செயலர் சந்திரபாபு பகுதிக்கோ கான்சாவரம் பகுதிக்கோ ராமசாகரம் பகுதிக்கோ மகராஜர் பகுதிக்கு போய் இருந்தாங்கன்னா 100 பேர் நிற்பாங்க. எப்படிவா இருக்கு, நாங்களாம் உணர்ந்தாம ஓட்டு போட்டோம் என்னமா நடந்துச்சுதான் கேட்பாங்க. இன்னும் அந்த சந்தேகம் எல்லாருக்கும் ஓடுது, ஓட்டு எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது ஒரு நடக்கணும். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு, உனக்கு தான் ஓட்டு போட்டோமான்னு சொல்ல முடியாது, பாக்குறோம். சிவகாசி என்ன பேசுறாங்க, விருந்தினர்கள் பேசுறாங்க, ராஜமாத்திர பேசுறாங்க, பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்கு இவங்க போய் ஒரு இடத்துல நீங்க நடிச்சுல போட்டோம், யாராவது இவங்களை பார்த்து பேசுவாங்க, எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னு சொல்லி மரியாதை கொடுப்பாங்க. அது காணல் நீர், அது காணல் நீர், நாம் குளத்து நீர், நாம் அருவி, அது சுனாமி. அந்த சுனாமியில வெற்றி பெற்றவர்கள் என்றைக்கு நிலையாக இருக்க முடியாது, அந்த வெற்றி நிலைக்காது.